வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான மெத்தட பத்தி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்றோம். அந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் இன்வைட் கோட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு இன்வைட் கோடையுமே வந்து யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஒரு கோட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டைம் மட்டும் தான் யூஸ் ஆகும். செகண்ட் டைம் நம்ம அந்த இன்வைட் கோடை யூஸ் பண்ணும்போது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபீ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் கோட் வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு கோட் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு கோடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸில் நீங்கள் வந்து இந்த மெத்தட் மூலமாக மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கண்டிப்பாக ரெண்டு பில் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதை வந்து பே பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து காசு இல்லை, அதே மாதிரி சேலரி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கிரெடிட் கார்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். இது தவிர வேறு எந்த மெத்தடில் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஃபீ வந்து அதிகமாக தான் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் அப்புறம் வந்துட்டு ரெண்டு இன்வைட் கோடுமே கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து வருவீங்க. இல்லைனா இந்த அப்ளிகேஷனை வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனோட நேம் housing.com தான். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படி இல்லைனா ஆஃபீஸ் ரெண்ட், இந்த ரெண்டு ஆப்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சார்ஜஸில் நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஸோ 5000 என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்களோ அவங்களோட யூபிஐ ஐடியை மட்டும் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ போதுமானது. இல்லை அவங்ககிட்ட யூபிஐ ஐடி இல்லை, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா இதில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே அக்கௌண்ட் நம்பரை கீழே ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அடுத்தது அவங்களோட நேம் பேங்க்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணதுமே அவங்களோட நேம் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த நேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற பணம் அவங்களுக்கு கரெக்டாக சென்ட் ஆகும். ஸோ ஒரு வேளை நம்பரை மாற்றி என்ட்ரு பண்ணிங்கன்னா இதில் நேம் மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேவ் அ இன்வைட் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்வைட் கோடை வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கோடில் 1 by 1 நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு கோடை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஒன் டைம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அனதர் ஒன் கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கோடையுமே உங்களுக்கு என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கோடை வந்து இப்போ என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா GP81 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஜிபி அப்படிங்கிறத கேபிட்டலில் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்ளை கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து கம்மியாகும். ஸோ இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அனதர் ஒன்று வந்து கோடு வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த கோடை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோடை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கிறதான். இப்போ இந்த கோடை வந்து நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுக்கும்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. ஆல்ரெடி நீங்கள் இந்த ரெண்டு கோடில் ஏதாவது ஒரு கோடை யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணாத அனதர் ஒன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அமௌண்ட் வந்து இந்த இடத்துல காமிக்கும் 4950 ரூபா அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பே அப்படிங்கிற ஆப்ஷனை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆட் ஏ நியூ கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட கிரெடிட் கார்டோட டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், கார்டில் யாரோட பேர் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது CVV நம்பர், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ டோட்டல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 5000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு 64 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம வந்து மற்ற அப்ளிகேஷன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது இதை விட அதிகமான சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த வீடியோ பண்ணும்போது இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான சார்ஜஸ் தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ 5000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறதுக்கு 64 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது போக 1% வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, அதாவது ரெண்டு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து எப்போ உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பில்லிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1% வந்து ஆடட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கிரெடிட் கார்டுக்குமே இந்த 1% அப்படிங்கிறது பேங்க் சைடில் இருந்து அப்ளிகபிள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இதில் வந்து காட்ட மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்
லொக்கேஷனுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு பேங்க் சைடில் இருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட பேங்க் சைட்லேருந்து வரக்கூடிய ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 விதமான இன்வைட் கோடு வந்து கொடுத்துருக்கேன். 2 கோடில் கண்டிப்பாக உங்களுக்கு 2 கோடுமே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் 2 டைம் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் அந்த ஒவ்வொரு கோடையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியான ஃபீல உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற எந்த ஒரு ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் இந்த அளவுக்கு கம்மியான சார்ஜஸில் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.